அதாவது வீடு இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா இந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணி ஆகணும், ஸ்கிப் பண்ணவே முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம் எம்ஓடி பத்தி. எம்ஓடி அப்படின்னா என்னன்னா மெமரண்டம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் டைட்டில் யார் பேர்ல இருக்குன்னா அந்த டெவலப்பர் பேர்ல இல்லாட்டி சேலர் பேர்ல இருக்கும். அவங்க பேர்ல இருந்து நீங்க வாங்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டி உங்க பேருக்கு மாத்தி கொண்டாடுறாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் எம்ஓடி. அதாவது வீடு இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி வாங்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா இந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணி ஆகணும், ஸ்கிப் பண்ணவே முடியாது. எம்ஓடி பேமெண்ட் நம்ம கவர்மெண்ட் தான் பே பண்ண போறாங்க. ஓகே, இந்நேரம் உங்களுக்கு பலர்ல எவ்வளவுதான் எம்ஓடி நம்ம பே பண்ணணும்னு ஒரு டவுட் வந்துடும். வாங்க அதோட கால்குலேஷன் பார்ப்போம். ஓகே, இப்ப நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 5,50,000 இருக்குதுன்னா அதுல ஃபர்ஸ்ட் 1 லட்சம் வெள்ளிக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது 1000 வெள்ளி வரும். செகண்ட் 4 லட்சம் வெள்ளிக்கு வந்து 2% சார்ஜ் பண்ணுவாங்க, அது 8000 வெள்ளி வரும். ஃபைனலா 3% 50,000 வெள்ளிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அது 1500 வெள்ளி வரும். டோட்டலா 10,500 வெள்ளி நம்ம எம்ஓடி பே பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த 10,500 வெள்ளி ஃபுல்லா நான் கேஷாவே பே பண்ணுவாங்கன்னு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம லாயர்ட்ட கன்சல்ட் பண்ணலாம். லாயர்ஸ் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க, அது மூலியமா இந்த பேமெண்ட் நம்ம பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ஓடி பத்தி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரியுமா, பயோல என்னோட கான்டாக்ட் இருக்கும், அது மூலியமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி அதிகமான நாலேஜ் கெயின் பண்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஞாபகமா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.